நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 04427935803, மொபைல் 9962194022. பணங்களை பெற்றுக் கொண்டு கையூட்டு பெற்றுக் கொண்டு அனுமதி வழங்குகிற அதிகாரி மீது நடவடிக்கை எடு. கண்டிக்கின்றோம். நீ ஓடை பாழா போது பிடிஓவே தாசில்தாரே மழைக்கால நேரத்தில் ஆக்கிரமிப்பை அனுப்புவோம் என்று ஜேசிபியை கொண்டு வந்து போலித்தனம் செய்கின்ற பிடிஓவே தாசில்தாரே நடவடிக்கை எடு. வருடமாக தொடர்ந்து போராடி கொண்டு வருகிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடுத்து அந்த வழக்கின் அடிப்படையில் சர்வே நம்பர் 127 முதல் கொக்குமேடு வரை இருக்கக்கூடிய நீர்நிலை கால்வாயை உடனடியாக எவிஷன் செய்து அறிக்கை சமர்ப்பிக்க சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு காப்பி நம்ம கையில் இருக்கு. ஆனா இதுவரைக்கும் உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவை அமல்படுத்தாத மாவட்ட ஆட்சித்தலைவர், ஒன்றிய ஆணையாளர், வட்டாட்சியர், ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற உதவியாளர், இப்போதைக்கு உதவியாளர், இப்படி அனைவரும் பொதுப்பணித்துறை அதிகாரிக்கும் அது சர்வ் பண்ணியிருக்காங்க. இப்படி அரசினுடைய கால்வாயை எந்த ஒரு காரணமும் இல்லாமல், தொழில்நுட்பத்தினுடைய அறிவுறுத்தலும் இல்லாமல் ஒரு ஆர்டரை ஒன்று போட்டு கால்வாயை தடுக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது. மார்க்சிஸ்ட் கட்சி கவலைப்படுவது என்னவென்று சொன்னால், இந்த தடுப்பு இங்கே ஏற்பட்டால் தடப்பரம்பாக்கம் ஊராட்சியில் இருக்கக்கூடிய தடப்பரம்பாக்கம் காலனி, அம்பேத்கர் நகர், திருவேங்கடாபுரம் இது முழுவதுமாக நீர் புகழும் அபாயம் இருக்கிறது. நாங்க இன்னைக்கு கொக்குமேட்டில் ஏன் இந்த வேலை தடுப்பு போராட்டத்தை எடுத்தோம்னு சொன்னா, கோர்ட்டு உத்தரவை மதிக்காத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும். எந்த ஒரு தொழில்நுட்ப விஷயங்களை பார்க்காம அலுவலகத்தில் இருந்தே அனுமதி வழங்கக்கூடிய பொதுப்பணித்துறை அதிகாரியை கண்டிக்கின்ற வகையிலையும் இந்த நீர்நிலை பாதுகாக்கப்பட வேண்டும். பொதுமக்களுக்கு எந்த ஒரு மழை காலங்களில் மழைநீர் புகாமல் ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை முறையை ஏற்படுத்துவதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து ஒரு தடை ஆணையை நாங்கள் வாங்கியிருக்கோம். இந்த தடை ஆணையை வாங்கினதை இதுவரைக்கும் எவிஷன் பண்ண சொல்லி போட்ட உத்தரவை தாசில்தார், கலெக்டர், பொதுப்பணித்துறை, ஊராட்சி நிர்வாகம் யாரும் அமல்படுத்தலை. இது அமல்படுத்தாதனால தான் இன்னைக்கு புதுசாக ஒருத்தருக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. இன்னொருத்தர் அங்கே நோண்டிட்டு இருக்கிறார். இப்போ தடவம்பாக்கத்திலேயே வேம்பாக்கத்தில் இன்னொருத்தர் நோண்டிட்டு இருக்கிறார். இப்படி எல்லாரும் இந்த கால்வாயை அடைச்சிட்டா பொதுமக்களுக்கு பெரும் இன்னல்கள் உருவாகும் என்று மார்க்சிஸ்ட் கட்சி கருதுகிறது. எனவே இந்த கால்வாயினுடைய ஆக்கிரமிப்பை முழுவதுமாக அகற்றி சர்வே பண்ணி நீர் சரியாக வரும்படி இவர்கள் ஏற்பாடு செய்யணும்னு கேட்டுக்கிறோம். அப்படி செய்யாத பட்சத்தில் மார்க்சிஸ்ட் கட்சி பொன்னேரியில் அல்லது எங்கு இந்த ஆக்கிரமிப்பு இருக்கிறதோ அங்கே நாங்கள் சாலை மறியலும் பண்ண தயாராக இருக்கிறோன்றதையும் தெரிவிச்சுக்கிறோம். இது என்ன கால்வாய்? நீர்வழி எல்என்ஜி காலேஜில் இருந்து அதனுடைய தொடர்ச்சி தொடருது. கொக்குமேடு கால்வாயில முடிஞ்சு அது ரயில்வே ட்ராக் கிராஸ் பண்ணி போகுது. இதை தடுக்கிற நோக்கத்தோடு தான் எல்லாரும் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை நாங்கள் இந்த கால்வாயினுடைய ஒட்டுமொத்த பிரத்தை அகலப்படுத்தி சீர்படுத்துற வரைக்கும் மார்க்சிஸ்ட் கட்சி தொடர்ந்து போராடும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். சேகர்.
ஒழுங்குபடுத்து